குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. விருச்சிக ராசி நேயர்களே, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி விருச்சிக ராசி. செவ்வாயின் ராசியில் பிறந்த நீங்கள் எதிலும் தைரியமாக செயல்படுவீர்கள். உங்கள் மனதில் உள்ளதை யாராலும் அறிய முடியாது. எதிலும் துணிச்சலோடு செயல்பட்டு சில வெற்றிகளை குவிப்பீர்கள். எதிலும் ரகசியமாக செயல்பட்டு கடைசியில் வெற்றி அடையக்கூடிய திறமை கொண்ட நபராக விளங்கக்கூடிய உங்களுக்கு வரும் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, உங்கள் ராசிக்கு தன பஞ்சமாதிபதி என வர்ணிக்கப்படக்கூடிய குரு பகவான் முதல் 4.5 மாத காலங்கள் 14/5/2025 முடிய உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். இதன் மூலமாக முதல் 4.5 மாத காலங்கள் உங்களுக்கு பண வரவுகள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு பலம், தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல லாபம், தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள், வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், புதிய கிளைகளை நிறுவக்கூடிய ஒரு பலம், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு பலம், கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன்களை பைசல் செய்யக்கூடிய ஒரு திறமை எல்லாம் உண்டாகும். ஆண்டு தொடக்கத்தில் 4இல் சனி சஞ்சரிப்பது அர்த்தாசிரம சனி என்ற காரணத்தினால் ஒரு சில அலைச்சல்கள் இருந்தாலும், அலைச்சல் டென்ஷன் இருப்பதை அனுபவிக்க தடங்கள், வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு எல்லாம் ஆண்டு தொடக்கத்தில் ஒரு 3 மாத காலங்கள் இருந்தாலும் 29/3/2025 முதல் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பது ஒரு நல்ல அமைப்பு என்ற காரணத்தினால் சனி பெயர்ச்சிக்கு பிறகு ஒரு பொருளாதார ரீதியாக அனுகூலங்கள் எல்லாம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அலைச்சல் டென்ஷன் பிரச்சனை எல்லாம் கூட கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 5இல் சனி சஞ்சரிப்பது என்பது ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து மே 14க்கு பிறகு குரு பகவான் 8க்கு மாறுதலாகிவிடுவார். குரு 8க்கு போறது அவ்வளவு சிறப்பு என கூற முடியாது. 8ஆம் வீட்டுக்கு குரு பகவான் சென்றாலும் தனது சிறப்பு பார்வையாக 12, 2, 4 ஆகிய ஸ்தானங்களை பார்ப்பதால் இக்கட்டான நேரத்தில் கூட எதிர்பாராத உதவிகள் சில கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது திருப்திகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு குடும்பத்தில் சுபிட்சங்கள் ஏற்படும். ஆண்டு தொடக்கத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். அடுத்து குறிப்பாக ஒரு சிலருக்கு அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். பண விஷயத்தில் மட்டும் மே மாதத்துக்கு பிறகு சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது. அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சிந்தித்து செயல்பட வேண்டும். முதலீடு செய்ய வேண்டும் என்ற ஒரு இக்கட்டான நிலை இருந்தால் அதில் உங்கள் பேரில் மேற்கொள்ளாமல் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் மேற்கொள்வது, பிள்ளைகள் பேரில் மேற்கொள்வது ரொம்ப நல்லது. முடிந்தவரை இருப்பதை தற்காலித்துக் கொள்வது மிக மிக சிறப்பு. ஏனென்றால் அஷ்டம ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற பொழுது ஒரு பொருளாதார நிறைய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் பொதுவாக பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. அடுத்து சர்ப்பகிரக சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஆண்டு தொடக்கத்தில் 5இல் ராகு 11இல் கேது சஞ்சாரம் செய்து அது நல்ல ஒரு அமைப்பாகும். 11ஆம் வீட்டில் கேது இருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுவும் 11ல் கேது இருந்து குரு பார்வையோடு கேது இருக்கிறதுனால ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேது பயிற்சி என்பது மே 18 ராகு கேது பயிற்சி ஏற்படுது. மே 18 ராகு கேது பயிற்சி ஏற்பட்டால் ராகு பகவான் 4ஆம் வீட்டுக்கும் கேது பகவான் 10ஆம் வீட்டுக்கும் மாறுதல் ஆவார்கள். அப்படி மாறுதல் ஆகின்ற போது 4ல் ராகு சஞ்சாரம் செய்ய இருக்கிறதுனால தாய் வழியில் தேவையில்லாத கவலைகள் ஏற்படலாம். சனி 5க்கு போகிற சூழ்நிலையில் அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு திருப்பி ராகு 4ஆம் வீட்டுக்கு வந்துடுறதுனால உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதனை அனுபவிக்கிறதுல சில தடங்கள் இருக்கும். மற்றபடி வேற ஒன்றும் கெடுதி இல்லை. ஆண்டின் பிற்பாதியில் பண விஷயத்தில் ரொம்ப சிக்கனமாக இருந்தால் தான் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமைக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது, ஒருவருக்கொருவர் சுய கௌரவம் பார்க்காமல் நடந்து கொண்டால் ஒரு வளமான பலனை அடைய முடியும். உங்களுக்கு இந்த வருட ஆண்டில் இந்த 2025ஆம் ஆண்டில் கண்டிப்பாக வயது மூத்தவர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். பெற்றோர்கள், உடன் பிறந்தவர்கள் போன்ற ஒரு மூலமாக கூட
ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக இந்த 2025ஆம் ஆண்டில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் எந்தெந்த மாதத்தில் நீங்கள் ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொண்டால் அடைய முடியும் என பார்க்கின்ற பொழுது தை, சித்திரை, ஆவணி, புரட்டாசி அந்த 4 மாதத்தை குறித்து வச்சுக்கிங்க. இந்த 4 மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டால் அந்த முயற்சிகளுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும், நன்மை உண்டாகும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நடக்கும். ஒரு தொழில் ஏதாவது தொடங்கணும்னு சொன்னாலும் சரி, ஏதாவது புதிய முயற்சிகள் மேற்கொள்ளணும்னு சொன்னாலும் சரி, நான் குறிப்பிட்ட மாதத்தில் ஏதாவது ஒரு முயற்சிகள் மேற்கொண்டால் அந்த முயற்சிகளில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த 2025ஆம் ஆண்டில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மிக மிக சிறப்பு. மே மாதத்துக்கு பிறகு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, குறிப்பாக குரு ஸ்தலங்களுக்கு செல்வது, குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவது, சிவன் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய குரு ஸ்தலங்களுக்கு குரு பகவானுக்கு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவது, வியாழக்கிழமைகளில் விரதம் இருப்பது மிக மிக சிறப்பு. ஆண்டு பிற்பாதியில் 4இல் ராகு 10இல் கேது சஞ்சரிக்க இருப்பதால் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது கூட ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். நேயர்களே, இதுவரை விருச்சிக ராசிக்கான 2025ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை உங்களுக்கு கூறினேன். மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை. டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில்.